டேராடெக் அமைப்பின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தது. குறிப்பாக நாங்கள் இப்பொழுது உங்களோட மத்தியில் கலந்து கொண்டுள்ள அண்ணாச்சி முன்னாள் நம்முடைய மாநில செயலாளர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணாச்சி பாலகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களே மற்றும் நம்முடைய தம்பி வில்சன் அவர்களே மற்றும் இங்கே நிர்வாகிகளாக கலந்து கொண்டுள்ள அத்துணை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே உங்களுடைய தேவையை, உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய பிரச்சனையை அரசுக்கு கவனம் செலுத்துவதில், கவனத்தில் கொண்டு வருவதில் இந்த டேராடெக் அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முதற்கட்டமாக நம்ம 1000 ரூபாய் தான் வழங்கப்பட்டு வந்தது. அதை நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று 1500 ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்து அதை பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பின்பு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அடுத்த வந்த சட்டசபை கூட்டத்தொடரில் 1000 என்பதை 1500 ஆகவும் 1500 இருந்ததை 2000 உயர்த்தி வழங்கினார்கள். பின்பு நம்முடைய மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட போது மாற்றுத்திறனாளியாக இருக்கிற சகோதரர் உதவி வாங்குவதனால அவருடைய மனைவிக்கு இல்லை அவங்க குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு கூட மகளிர் உரிமை தொகை கிடைக்கல என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். உடனடியாக தனியாக ஒரு ஜீவோ உங்களுக்காக பிறப்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி உதவி பெறும் சகோதரருடைய குடும்பத்திலும் ஒரு பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்று இப்பொழுது அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சகோதரருடைய குடும்பத்தில் அது அவர் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை சகோதரி யாரோ ஒருத்தர் அவர் அட்டையில் உள்ள ஒரு பெண்ணுக்கும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் நமக்கு 100 நாள் வேலை செய்யும் போதும் சரி, அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு அரசுக்கு கவனம் செலுத்தினாங்க. அதுலேயும் நம்ம உங்களுக்காக அவர்களுக்கு லகுவான வேலை கொடுக்கணும், அவர்களை ரொம்ப கடுமையாக வேலை செய்யக்கூடாது, அவர்களுக்கு சுற்று வட்டாரத்திலே வேலை கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய அரசின் கவனத்திற்கு அக்கா ஜான்சி அக்கா இங்கே உள்ள சகோதரர்கள் அத்தனை பேரும் எடுத்து செஞ்சாங்க. அதுக்கும் உத்தரவு போட்டு நமக்கு அந்த துறையிலிருந்து ஊரகத் துறையிலிருந்து அறிவுரைப்பட செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அதற்கு ஒட்டுமொத்தமாக அந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை சரியாக செயல்படுத்தாமல் அதற்கு பேரை மாத்துறேன், அதுக்கு 60% நிதி தான் நான் கொடுப்பேன், நீங்கள் ஒரு ஆளை கூட புது ஆளை சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் ஒன்றிய அரசு என்னெல்லாமோ சட்டம் போட்டு அந்த திட்டத்தையே முழுமையாக ஒரு சிதைத்திட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இருக்காங்க. அது எப்படி ஆயிட்டு போகுது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதையெல்லாம் நமக்காக செயல்படுத்துவார் என்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம். அது வேற அந்த திட்டம். இவ்வாறு ஒவ்வொரு தருணத்திலையும் உங்களுடைய பிரச்சனைகளை, அதுபோல பஸ் பாஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது, உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. இவ்வாறு ஒவ்வொரு பிரச்சனை, அதுபோல வாரியத்தில் உள்ள எல்லா உதவியும் 2 மடங்கு ஆக்கப்பட்டது. அதுல நம்ம வாரியத்துல போர்ட்லயே இருக்கிறாங்க, ஜான்சி அக்கா இருக்காங்க, இன்னொரு சகோதரி இருக்காங்க, அவங்க எல்லாம் நீங்க இதெல்லாம் உயர்த்தி காட்டு எல்லா உதவித்தொகைகளும் 2 மடங்கு ஆக்கப்பட்டது வாரியத்துல. இவ்வாறு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பில் நீங்கள் முன்னணி இருக்கிறது என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொண்டு, அதுபோல இந்த முறையும் இன்று காலை முதலமைச்சர் அவர்கள், நான், நம்முடைய அரசு அதிகாரிகள், முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள், காவல்துறை உள்ள அதிகாரிகள் அத்துணை பேரையும் கூப்பிட்டு கடித்து கொண்டாரு சொல்லணும். வாங்குன்னு வாங்கிட்டாரு. இந்த தகவலை நேர்த்தே ஏன் நீ பேச போல, ஏன் நீங்க ஏற்பாடு பண்ணலன்னு எனக்கும் சேர்த்து தான் எல்லாத்தையும் கடிந்து கொண்டார். உடனடியாக நீங்க போய் அந்த மக்களை சந்திங்க, உங்களுடைய கோரிக்கையை அரசு கவனத்தில் கொண்டுள்ளது, நிச்சயமாக முதலமைச்சர் செய்வார். ஆனா இது நேரம் அல்ல என்பதை சொல்லுங்க, மே மாதமே நான் பண்ணி தந்துருவேன் மட்டும் நீங்க முதலமைச்சர் சொன்னார்ன்ற உறுதியை சொல்லுங்கன்னு சொன்னார். அதே வார்த்தையை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், ஒரு வார்த்தை கூட பேசல சொல்லிட்டு உடனே போங்க. நீங்க அந்த மாதிரி காவல்துறையும் கடிந்து கொண்டார்கள். இது என்ன இந்த மாதிரி அங்கே இங்கே அலக்களிக்கப்படுகிறோம், நீங்களுடைய பேசிய பேச்செல்லாம் ஒரு தொலைக்காட்சியில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போது, பிறர் பேசிய போது அண்ணெல்லாம் பேசினார், பாலகிருஷ்ணன் எல்லாம் பேசும்போது அவர் மிகவும் வருத்தப்பட்டார், கடிந்து கொண்டார். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கதே எல்லாரும் நீங்கள் உதவியாளரோடு தான் வந்திருப்பீங்க. ஆகவே அப்படி ஒரு உதவியாளரோடு இருந்து செயல்படக்கூடியவர்கள் நம்ம போலீஸ் இந்த அளவுக்கு கெடுபடி காமிக்க கூடாது, நார்மலா கைது பண்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லா வசதிகள் நீங்கள்
பண்ணி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்ட பின்புதான் இன்னைக்கு வந்து இந்த மண்டபத்தெல்லாம் பேசி முடிச்சு ஏற்பாடு பண்ணி எல்லாமே நமக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இதுபோல் தொடரக்கூடாது என்றும் காவல்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி உள்ளார்கள். அதனால எப்போ நிச்சயமாக சொன்னபடி செய்யக்கூடியவர். நம்முடைய அண்ணனும் பர்சனலா பேசினாங்க தொலைபேசியில், அவர்கிட்டையும் அந்த உத்தரவாதம் தரப்பட்டிருக்குது. நிச்சயமா நம்ம தலைவர் தருவாரு. நம்ம ஆட்சி மீண்டும் நம்ம கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. நல்ல அதற்கேற்ற ஒரு சூழல் உருவாகியுள்ளது. அதை நாம் இது பண்ணுவோம். நீங்க அத்தனை பேரையும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா தலைவர் நமக்கு செய்வார் என்பதை மட்டும் அவர் கூறியதை உங்கள் முன் கூறுகிறேன். நீங்க தயவு கூர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை மட்டும் கைவிட்டு உங்களுடைய ஒவ்வொரு ஊருக்கும் போய் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்புங்கள் என்று உங்கள் அத்துணை பேரும் நான் போர்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. நம்முடைய தமிழக முதல்வரின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் பெருமகள் அவர்கள் வந்து முதலமைச்சர் என்ன கூறினாரோ நான் கூறியதாக நீங்கள் அவரிடம் நான் வாக்குறுதி கூறியதாக அவர்களிடம் கூற வேண்டும் என்பதை அப்படியே நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். உண்மையிலே மே மாதம் நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான